ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, அதாவது உங்களையும் என்னையும் பார்த்து, மகளே, மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். நாம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்று பலவிதமான பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், மனக்கசப்புகள், கடன் பாரங்கள், தீராத வியாதிகள் போன்றவற்றால் இன்று சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் உள்ள பிரச்சனைகளுக்கு நாம் இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடியே சென்று கொண்டிருக்கிறோம். நாம் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் அவளுக்கு அந்த நோய் உள்ளது. அந்த பெண்மணி ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு, இயேசு அநேக அற்புதங்கள் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை விசுவாசித்து, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் அவரை தொட்டால் மட்டும் போதும், நான் என் நோயிலிருந்து விடுதலை அடைவேன் என்ற விசுவாசத்தோடு வந்து தொட்டு தன்னோட நோயிலிருந்து விடுதலை பெற்றாள். ஆனால் நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது மிக கஷ்டமான காரியமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தோடு யாரும் பார்ப்பதில்லை. நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவரை விசுவாசத்தோடு நாம் தேடும்போது நம்முடைய இந்த பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், மனக்கசப்புகள், கடன் பாரங்கள், தீராத நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.